நன்மை பற்றி சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காய்கறி கூட நான் ஊருக்கு எடுத்துக்கிறேன். என்ன நன்மை சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு இருந்தது. நான் கொண்டு வர காய்கறி ஃப்ரெஷ் காய்கறி, சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் குளிர்ப்பு காய்கறி, அதனால் சுகாதார கேடு விளைவிக்கிற வாங்கினால் சூப்பர் மார்க்கெட் உள்ள சுகாதார கேடு விளைவிக்கும். இது ஒரு நன்மை. ஏதோ கத்திரிக்காய் வாங்கி என்ன பண்ணுறேன், நான் விலை போடுறேன். ஒரு கிலோ கத்திரிக்காய்ங்க, 1 கிலோ அவர் இடத்துல இருக்கிறாரு, கத்திரிக்காய் போடுறாரு. நம்ம சும்மா 2 கோஸ் எடுத்து போகும். சரியா? இதுவே சூப்பர் மார்க்கெட் நீங்கள் வாங்கினால் அந்த நீங்கள் 2 எடுத்து போறீங்க பார்த்தா அதுதான் கம்ப்ளீட். இது 2வது நன்மை. 3வது நன்மை, சரி இப்போ என்ன பண்ண என்ன பண்ணுறாரு, நீங்கள் பேக்கை கொண்டு போயிருக்க மாட்டீங்க. சரிங்களா? சாரி, கத்திரிக்காய் எவ்வளோ பட்சம் மொத்தம் அப்படின்னா 85 ரூபா இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாதாடி 85 ரூபா 80 ரூபா கொடுப்பீங்க. ஆனால் இதுவே சூப்பர் மார்க்கெட்டில் உங்களால் ஒன்றும் குறைக்க முடியாது. இது ஒரு நன்மை. அதே மாதிரி என்ன பண்ணீங்க, பேக் எடுத்து வந்துட மாட்டீங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணால் அந்த தள்ளுவண்டிக்காரனே கவரில் போட்டு கொடுப்பான். இதுவே நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்குக்கும் 20 ரூபாய். ஏனென்றால் ஃப்ரெஷ்ஷான காய்கறி உள்ள வேண்டும். நீங்களும் சரி, உங்கள் குடும்பம் சரி, சுகாதார கேடு இல்லாமல் நல்ல ஆரோக்கிய வாழ்க்கை கூறுகிறது. நன்றி, வணக்கம். வந்திருக்க அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்களா? அதே மாதிரி மித்ரா கோயில் 1000 ரூபாய் வாங்குனீங்களா? வாங்கிக்கிறதா? அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் நம்மளுக்கு நிறைய சலுகை திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டு நம்மளுக்கு சலுகை கொடுத்தது இலவச பஸ். எல்லாரும் அதை பயணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது வெறும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மகளிருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே மாணவ மாணவிகளுக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது ஆரம்ப சுகாதாரத்துல எல்கேஜி யூகேஜி கொண்டு வந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லா பசங்களுமே யூனிஃபார்ம்ல ஷூ சாக்ஸ்ல எல்லாமே ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மாண்புமிகு முதலமைச்சருக்கு நம்ம நிறைய திட்டங்கள் கொண்டு, மகளிருக்கோசமே நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. வரப்போல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு மறக்காம உதயசூரியனுக்கு வாக்களிப்பீங்க என்று நினைக்கிறேன். நானு மகளிர் தினத்தை பத்தி, மகளிர் தினம் எப்படி வந்தது ஏது வந்து நம்ம வருஷத்தா உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டாங்க, நான் சொல்ல வேண்டியது இல்லை. அதே மாதிரி நிறைய நம்ம வந்திருக்கு. இப்ப வெளியில நான் வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நான் நன்றி கடன் பண்றது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணா மாசு அண்ணாக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அண்ணாக்கும், மண்டலத்துறை ரவிச்சந்திரன் அண்ணாக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பெண்ணா எல்லாமே கொண்டு அவங்களால செய்ய முடியும்னு ஒரு இதுல நம்மளுக்கு தைரியத்தை கொடுத்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்து வெளியில வந்திருக்கேன். ஒரு விஷயம் நான் பேசுறேன், அது எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஒரு விஷயம். அதனால அவங்களுக்கு தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மெயினா ஒரு விஷயம், நான் இங்க நிக்கிறேன்னா நான் முதல் காரணம் சொல்றேன், எங்க மாமனாரை சொல்றேன். அவர் பேர் இல்லைன்னா நான் இங்க நிக்க முடியாது. கொஞ்சம் மருமகன் சொல்றதுனால நீங்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு எங்க யாருன்னு தெரியாது. அவருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டேன். அவரோட பேர் இன்னும் நினைக்கிறதுன்னா அவர் பெரிய விஷயமா நான் அவரோட மருமகன் சொல்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி எங்க கணவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு எனக்கும் அண்ணா கிடையாது, இவருக்கும் அண்ணா கிடையாது. ஒரு எல்டர் அண்ணனா இருந்து எங்களை நல்லா வழி நடத்துறது மனிதன் அண்ணாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீ பண்ணலாமா, நீ போதா எப்பவுமே தங்கச்சம்மா போன தங்கச்சம்மா என்னப்பா இந்த ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் டவுட்னாமா அது பண்ணலாமா போலாமா தைரியம் சொல்லுவாரு, பண்ணலாம் போலாம்னுட்டு எங்களுக்கு ஒரு எல்டர், ஒரு காட் ஃபாதர் சொல்ற மாதிரி ஒரு எல்டர் அண்ணா மாதிரி இவர் எங்களுக்கு வழி நடத்துறாரு. அதே மாதிரி இந்த மகளிர் தினம் பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வல்சாக்கா இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. இன்னும் மேலும் சிறப்பாக என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்க நன்றி, வணக்கம். மேலும் மேலும் மகளிர் தினம் வரப்பட்டு என்னுடைய ஆதரவுகள் அவர்களிடம் நம்ம கேட்போம். அவங்க கேட்கலாமா நம்மளும் வர முடியாது. அதனால நீங்களும் எங்களுக்கு நல்லபடியா உதவி பண்ணி உங்களுடைய அன்புடன்